ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிடிஎஃப்ல எந்த ஒரு ஒர்க் பண்ணணும்னாலும் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணணும். பிடிஎஃப் ஃபைல்ஸை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணணும். பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைல்ஸுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் சம்மந்தமான எல்லா ஒர்க்குக்குமே தனித்தனியான வெப்சைட் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் பிடிஎஃப் சம்மந்தமான எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் மொபைல் இல்லைனா கம்ப்யூட்டர் ரெண்டுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரே வெப்சைட்டில் நீங்கள் பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே நீங்கள் பண்ண முடியும். ரெண்டாவது ஆஃப்லைன் சாஃப்ட்வேர். ஸோ இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம வெப்சைட் அப்புறம் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் இது ரெண்டுலேயுமே பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெப்சைட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த pdfcandy.comங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்தும் கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பாருங்கள், நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே பண்ணுறதுக்கான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டூலை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, அதில் ஆட் ஃபைலுன்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் உங்கள் பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணணும். அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பிடிஎஃப்னு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூல் மூலமாக உங்கள் பிடிஎஃப் ஃபைலோட சைஸை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறையா பிடிஎஃப் ஃபைல்ஸை நீங்கள் ஒன்றா மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணாலும் ஆட் ஃபைல்ஸ்ன்னு தான் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறையா பிடிஎஃப் ஃபைல்ஸை அப்லோட் பண்ணி எல்லா பிடிஎஃப் ஃபைல்ஸும் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட் பண்ணலாம். வேர்ட் டு பிடிஎஃப் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அடுத்து ஜேபிஜி ஃபைல்ஸை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது இமேஜஸை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த டூலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆட் ஃபைல்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நான் என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்கிற 2 இமேஜை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த 2 இமேஜையுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கன்வெர்ட் டு ஃபைல்ஸ்ன்னு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பிடிஎஃப் ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டவுன்லோட் பிடிஎஃப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நான் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அப்லோட் பண்ண இமேஜஸ் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டு ஜேபிஜின்னு டூல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இமேஜஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, இதில் பிடிஎஃப் ஃபைலை நம்ம ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பேஜஸ்ன்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆட் ஃபைலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ரீஅரேஞ்ச் பேஜஸ் டூல் மூலமாக நம்ம பிடிஎஃப் பேஜஸோட ஆர்டரை நம்ம மாற்ற முடியும். இந்த மாதிரி பேஜஸோட ஆர்டரை நீங்கள் மாற்ற முடியும். உங்களுக்கு பிடிஎஃபோட எந்தெந்த பேஜஸ் என்னென்ன ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டரில் நீங்கள் மாற்றிக்கோங்க. பேஜஸோட ஆர்டர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற ரீஅரேஞ்ச் பேஜஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செட் பண்ண ஆர்டரில் இருக்கிற பிடிஎஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோட் ஃபைலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் பிடிஎஃப்னு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல் மூலமாக நீங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸை எடிட் பண்ண முடியும். அடுத்து ஸ்ப்ளிட் பிடிஎஃப்னு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு பிடிஎஃப் நீங்கள் நிறையா பிடிஎஃபாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டிலீட் பேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பிடிஎஃப்ல இருக்கிற பேஜஸ் நீங்கள் டிலீட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் பிடிஎஃப்னு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பிடிஎஃப்ல இருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பிடிஎஃப்னு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்கள் பிடிஎஃப்க்கு நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியும். நான் இப்போ இந்த டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஒரு பிடிஎஃப் ஃபைலை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் அதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணுங்கள். இப்போ கீழே கொடுத்துருக்கிற ப்ரொடெக்ட் பிடிஎஃப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ரொடெக்டான பிடிஎஃப் ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டவுன்லோட் ஃபைலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொடெக்டான பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் வாட்டர் மார்க்குன்னு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸ்க்கு நீங்கள் வாட்டர் மார்க்கை ஆட் பண்ண முடியும்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் நம்ம கொடுக்கலாம். என்ன டெக்ஸ்ட்டை வாட்டர் மார்க்காக வைக்கணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இமேஜை கூட நீங்கள் பிடிஎஃப்க்கு வாட்டர் மார்க்காக செட் பண்ணலாம். ஒரு இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து வாட்டர் மார்க்காக செட் ஆகிடும். நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட் வாட்டர் மார்க்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம பிடிஎஃப் ஃபைல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வாட்டர் மார்க் ஆட் ஆன இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து இந்த டவுன்லோட் ஃபைலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா பிடிஎஃப் கன்வர்ஷன் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா டைப்பாக நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இமேஜஸ்ன்னு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற இமேஜஸை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்னு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேஜ் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப் ஃபைலில் வந்து நீங்கள் பேஜ் நம்பர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹெடர் அண்ட் ஃபூட்டர்னு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் பிடிஎஃப் ஃபைலுக்கு ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து ஆட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வெப்சைட் கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆஃப்லைன் டூலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் கேண்டியோட ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் கேண்டி ஃபார் விண்டோஸ்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவுன்லோடுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் கேண்டி சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்கள் விண்டோஸ் பிசிக்கு வந்து இந்த ஆஃப்லைன் பிடிஎஃப் கேண்டி சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே நீங்கள் பண்ணணும்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பிடிஎஃப் கேண்டி மாதிரியே இன்னொரு வெப்சைட்லேயும் நீங்கள் பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கையுமே நீங்கள் பண்ண முடியும். அந்த வெப்சைட் பேர் smallpdf.com. இந்த வெப்சைட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்லேயும் பிடிஎஃப் கேண்டி மாதிரியே நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 வெப்சைட்டில் எந்த வெப்சைட் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.